வாங்குங்க டோமினோஸில் வாங்குற பீஸாவே மிஞ்சிற அளவுக்கு சூப்பராக பீஸா வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. பீஸா சாஸ் பண்ண 3 பழுத்த தக்காளி, வதல், பூண்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விட்டா தக்காளியோட தோல் உறிஞ்சு வந்துடும். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு மையா அரைச்சிட்டு வந்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு, சீனி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்னுக்கு தனித்தனியாக உரிச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். பீஸா பேஸ்ட் பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுட்டு தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆறுனா பால் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நமக்கு நல்லா சாஃப்ட் ஆக்கும். உருட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. கொஞ்சம் கடினமா உருட்டணும். இந்த அளவுக்கு கடினமா உருட்டினதுக்கு அப்புறம் ஓரங்களை வந்து மடக்கி விடுங்க. ஸ்பூன் வச்சு மாவு வேகமா ஓட்டைகள் போட்டுக்கலாம். இப்ப பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு மாவை வச்சிடலாம். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல கார்ன் சேர்த்துக்கலாம். நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓரங்களை தண்ணி தெளிச்சு க்ளோஸ் பண்ணி வேக விட வேண்டியதுதான். நமக்கு மைதா மாவு வேகமா வேகிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு வேக விடுறோம். சீஸ் சேர்த்துக்கலாம். கசூரி மேசை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான பீஸா ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.